ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை ஆன்லைனில் சேல் பண்ணி அது மூலமாக மணி ஏர்ன் பண்ணேன் அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பிஸ்னஸ்னா என்ன, அது சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வரணும். ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக அவங்க அந்த வேல்யூவுக்கு ஒரு மணியாக நமக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இதுதான் பேசிக்காக ஒரு பிஸ்னஸ். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அந்த ப்ராடக்டான ரேட்டை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கிக்கிறீங்க. அதே சர்வீஸ் பேஸ்டு பிஸ்னஸ்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமாக உங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மேபி டைம் மிச்சமாகும், ஏதோ உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அந்த சர்வீஸ் மூலமாக. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் தான் என்கிட்ட என்ன இருக்குது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ணப்போ என் கையில் ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சது சிலம்பம். ஸோ பட் சிலம்பம் நம்ம ஆன்லைனில் டீச் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. பட் அதே டைமிங்கில் தான் நிறைய பேர் ஆன்லைன்லேயுமே சிலம்பம் டீச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ யோசிச்சுட்டே இருந்து ஒரு 6 months கிட்ட நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். சிலம்பம் ஆன்லைனில் டுட்டோரியலாக போடலாமா, யுடமி கோர்ஸாக லான்ச் பண்ணலாமா, ஜஸ்ட் வீடியோ மட்டும் பார்த்து கற்றுக்க முடியுமா அப்படின்னு நிறைய யோசிச்சுட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன், எவ்வளோ நாள் யோசிச்சுட்டே இருக்குது, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ், நம்ம கிட்ட இருக்க வேல்யூவை தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் எனக்கு எப்படி போய் ஒரு கிளைண்ட்டை ரீச் பண்ணுறது, அப்படி இல்லைன்னா யார் அந்த ஒரு சர்வீஸை பை பண்ணுறது, இப்போ சிலம்பம் கற்றுக்கணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள எப்படி போய் ரீச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லேக்ல இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன யூஸ் பண்ணோம்னா, இன்ஸ்டாகிராமில் நாங்கள் போடுற சின்ன சின்ன ஸ்டோரிஸை வியூ பண்ணுறவங்க, அதில் கமெண்ட் பண்ணுறவங்க, சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுறீங்க, கற்றுக்கலாமா அப்படின்னு எங்களுக்கு ஒவ்வொரு மெசேஜாக வரதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, த்ரூ ஆன்லைனில் இன்ஸ்டாகிராமில் நம்ம வந்து கிளைண்ட் அக்வசிஷன் பண்ணலாம். கிளைண்ட் அக்வசிஷன்னா என்னோட சர்வீஸ் யாருக்கு தேவைப்படுதோ அவங்கள நான் ஃபைண்ட் பண்ணுறது த்ரூ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் நாங்கள் த்ரூ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு ரீச் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த ரீச்சை யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஸ்பெசிஃபிக்காக நமக்கு யாருக்கு அந்த சர்வீஸ் தேவைப்படுதோ அவங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதை மட்டும் எப்படி ஃபைன் பண்ண முடியும், ஆன்லைன் கிளாஸ் வேணுமான்னு சொல்லி எல்லாருக்குமே டிஎம் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நான் ஒரு பாட்காஸ்ட்ல இருந்து கற்றுக்கிட்டேன். அந்த பாட்காஸ்ட்டை பற்றி டீட்டெயிலாக தெரியல, நான் வேணா உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர் தான் சொல்லியிருப்பாரு, நீங்கள் எப்போவுமே ஒரு பிஸ்னஸை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரெடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ரெடியா இருக்கணும்னா, அதாவது நான் இப்போ ஆன்லைன்ல சிலம்பம் கொடுக்குறேன், சர்வீஸா நான் வந்து ஒரு கோர்ஸாவோ செல் பண்ண போறேன்னா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இந்த மாதிரி கஸ்டமருக்கு நமக்கு அதாவது வாண்டட் இருக்கா இல்லையா, என்ன பிரைஸ்ல தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லைன்னா, அவர் சொன்ன ஒரே ஒரு ஐடியா தான் வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் என்னன்னா, நான் இப்போ ஆப்வியஸா சொல்ல போனா இந்த வெயிட்டிங் லிஸ்ட்னு ஒரு ஃபார்ம் சர்க்குலேட் பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட கோர்ஸ் கிடையாது, ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு. பட் அதை ஆன்லைன் டுட்டோரியல்ஸாக நான் ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. பட் என்ன ப்ரைஸ் வைக்கலாம், எவ்வளோ வேல்யூ கொடுக்க முடியும், எப்படி சொன்னால் கன்வெர்ட் ஆவாங்க அப்படிங்கிற எனக்கு டீட்டெயில் எதுவுமே தெரியாது. பட் நான் என்ன பண்ணேன்னா, இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க, ஆன்லைனில் லேர்ன் பண்ணுற மாதிரி ஐடியா இருக்கவங்க ஜஸ்ட் இந்த ஃபார்மில் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம், ஒரு கூகுள் ஃபார்ம் வந்து சர்க்குலேட் பண்ணோம். நாங்கள் ஒரு 15 days அது ஒரு கேம்பெயின் மாதிரியே பண்ணோம். எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ஒரு 4 பேர் இருக்கோம், 4 இன்ஸ்ட்ரக்டர் டிசைட் பண்ணி அவங்க 4 பேருமே ரீல்ஸில் அந்த ஒரு கூகுள் ஃபார்மை சர்க்குலேட் பண்ணோம். அது என்னதுன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஸோ சர்ப்ரைசிங்லி அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நியர்லி ஒரு 30 to 40 மெம்பர்ஸ்க்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணாங்க. ஸோ அரௌண்ட் 40 கிட்ட எனக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துச்சு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் எல்லாம், நீங்கள் ஏன் சிலம்பம் கற்றுக்கணும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதே மாதிரியே அவங்க கிட்ட இருந்தே என்ன ப்ரைஸ் ரேஞ்சு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியும், த்ரூ ஆன்லைனில் கற்றுக்க ஆசைப்படுறீங்களா இல்லை ஆஃப்லைனில் கற்றுக்கணுமா, ஆஃப்லைன் மீன்ஸ் ரெக்கார்டட் ஆஃப்லைன் உங்களோட ஓன் பேஸில் கற்றுக்க ஆசைப்படுறீங்களா, இல்லை 1-on-1 செஷனில் கற்றுக்க ஆசைப்படுறீங்களா, இல்லை குரூப் செஷனில் கற்றுக்க போகிறீங்களா. ஸோ எங்களுக்கு இதில் எது டிசைட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேரியேஷன், ஒரு மாதிரி கிளாஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே அவங்க ஃபில் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கிட்ட நம்ம கொடுத்ததுனால, அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்ததுனால அதில் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணது 1-on-1 செஷன் மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் குரூப் செஷன் கேட்டிருந்தாங்க, ஒரு சிலர் ரெக்கார்டட் மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன டெசிஷனுக்கு வந்தோம்னா, இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் எடுத்து 1-on-1 கொடுக்குறா இருந்தால் அதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணி என்ன மாதிரி வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணால், அதாவது ஒரு பேக்கேஜாக கொடுத்தா அவங்களுக்கு அது ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அதில் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம்.
ஸோ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுல குரூப் செஷனு அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான மார்ஷியல் ஆர்ட்ஸை குரூப் செஷனில் கொண்டு போய் டெலிவரி பண்ணதை விட 1-on-1 கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ 1-on-1 கொடுக்க முடியும்னா எத்தனை பேர் கொடுக்க முடியும், எத்தனை இன்ஸ்ட்ரக்டர் இருக்கோம், நாங்கள் 4 பேர் எடுத்து அதுக்கு நாங்கள் ஆல்ரெடி வச்சிருந்த ஸ்ட்ரக்சரை ஆல்ரெடி ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். ஒவ்வொரு டுட்டோரியலாக ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த ஷூட் பண்ணுற கேப்லேயே நாங்கள் ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணோம். இந்த ரேட்டுக்குள்ளே நம்மளால் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னா நம்ம இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் நம்ம கொண்டு போய் எப்படி சேர்க்குறதுனா த்ரூ கொரியரோ இதுலையோ நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் டெசிஷன் பண்ணது ஒரு 15 டேஸில் இதை திரும்ப லான்ச் பண்ணுறோம். லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் சைன்இன் பண்ணுறாங்கிறதுக்காக ஜஸ்ட் நான் வந்து கோல் காலிங் ஸ்டார்ட் பண்ணேன். கோல் காலிங்னா எனக்கு ரிஜிஸ்டர் பண்ண அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தோம். அந்த கான்டாக்ட் நம்பர்லேருந்து என்ன ஐடியாவில் இருக்கீங்க, நாங்கள் இது மாதிரி ஆஃபர் பண்ணுறோம், இந்த ஆஃபருக்கு இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம்னு சொன்னப்போ சர்ப்ரைசிங்லி எங்களுக்கு ஃபஸ்ட்டு பேட்ச்சு நாங்கள் எக்ஸாக்டாக February 15 அன்னைக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு. ஒருவேளை நீங்களும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்களும் சிலம்பம் கற்றுக்கணும், ஆன்லைனில் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரேன். அந்த லிங்க்ல இருக்க ஃபார்மை ஃபில் பண்ணிங்கன்னா எங்களோட டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு சர்வீஸ்டு பேஸான பிஸ்னஸை எப்படி ஒரு ஜீரோலேருந்து வெறுமனே நார்மலாக ஒரு பிளான்ல இருந்து அந்த பிளான் யாருக்கு தேவைப்படும், எப்படி நம்ம ஒரு கிளைண்ட்டையோ இல்லை தேவையான கஸ்டமரை ரீச் பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டேஜை தாண்டி அதுலேருந்து ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட ரீல்ஸை ஷார்ட்ஸை வியூ பண்ணுறவங்க ஒரு 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் கிட்ட பார்க்குறாங்க. 10K எல்லாம் போகுது இன்ஸ்டாகிராமில். பட் அதெல்லாம் ஜஸ்ட் வியூ. அதில் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, நம்மக்கிட்ட பை பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ண டெக்னிக் தான் வெயிட்டிங் லிஸ்ட்டு. அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து வந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் நாங்கள் கோல் காலிங் பண்ணி அவங்களுக்கு எந்த விதத்தில் நாங்கள் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதுலேருந்து நாங்கள் மணி மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்ககிட்ட இருந்த ஒரு சர்வீஸு அது தேவைப்பட்டுட்டு இருந்த ஒரு சிலர் அவங்களுக்கு நாங்கள் எப்படி இதை கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம பிஸ்னஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரியே த்ரூ ஆன்லைன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னா ஆப்வியஸாக சொல்கிறேன், இந்த கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்லாம் இறங்குறதுக்கு முன்னாடி எனக்கு சிலம்பம் கோர்ஸ் ஆன்லைனில் செல் பண்ண முடியும், அது மூலமாக மணி மேக் பண்ண முடியுங்கிற ஐடியாவே எனக்கு கிடையாது. பட் இப்போ எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்க அந்த எங்களோட ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எங்களால் என்ன மேக்ஸிமம் வேல்யூ ப்ரொவைட் பண்ண முடியுமோ அந்த வேல்யூ நாங்கள் அவங்களுக்காக இப்போது ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதிலே அடுத்தடுத்த பேட்ச் நாங்கள் வேல்யூ எவ்வளோ ஆட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸஸ் நாங்கள் கோட் பண்ணுறோம். உங்களுக்கு வேல்யூ தேவைப்படுதுங்கிற பட்சத்தில் வேல்யூ நீங்கள் கரெக்டாக கொடுத்துறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு 3000 கட்டி ஒரு கோர்ஸ் வாங்குறேன்னா அந்த 3000க்கு ஒருத்தா எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆக போகிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த நாங்கள் அவங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இது சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் நீங்களும் ஒரு வேளை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஜஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒரு டார்கெட் டேட் வைங்க. அதுலேருந்து நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே நான் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வைங்க. இனிஷியலாக மார்க்கெட்டில் என்ன தேவை இருக்குது, முதல்ல ஒரு கஸ்டமர் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு சப்ளை பண்ண ஆரம்பிங்க. அவங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் எடுத்து அந்த பிஸ்னஸை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும்னு பாருங்கள். எடுத்தோடனே இல்லை நான் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை மேக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் போவேன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். எங்களுக்கு இனிஷியலாக இந்த ஒரு வெயிட்டிங் லிஸ்ட்டுங்கிற ஐடியா கிடைக்கலன்னா நாங்களுமே இதே மாதிரி ஆன்லைன் கோர்ஸ் பண்ணலாம் லாஸ்ட் 6 மந்த்தாக எப்படி பேசிகிட்டே இருந்தோமோ அதே மாதிரி தான் பேசிகிட்டே இருந்திருப்போம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர் இருக்காங்களா பாருங்கள், அவங்களுக்கு அந்த சர்வீஸையோ அந்த ப்ராடக்டையோ கொடுத்து ஃபீட்பேக் வாங்குங்க. ஃபீட்பேக் வாங்கி உங்கள் ப்ராடக்டை இன்னும் வந்து வேல்யூ ஆடடாக பண்ண முடியுதான்னு பண்ணுங்கள். ஸோ இது என்னோட ஜஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் எப்படி ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணி என்கிட்ட இருக்க ஒரு வேல்யூவை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறது மூலமாக மணி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணணுங்கிறக்காக தான் போட்டிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆன்லைனில் நான் மணி மேக் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டு இருக்காரு அது சம்மந்தமாகவே பேசிகிட்டு இருக்காருன்னா அவருக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க.